ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 புள்ளி கோலம் பார்ப்போம். கம்மியான புள்ளி தான், ஆனால் பெரிய கோலமாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 புள்ளி வச்சுக்கோங்க. இடுக்கு புள்ளி, அந்த 5 புள்ளிக்கு இடையில் 4 புள்ளி வைங்க. அப்புறம் ஒரு 3 புள்ளி வைங்க. அந்த சைடு அதே மாதிரி 4 புள்ளி, 3 புள்ளி, இடுக்கு புள்ளி கம்ப்ளீட் ஆகிட்டு, இப்போது சைடில் உள்ள 3 டாட்டை சேருங்க. 3 புள்ளியை சேர்த்து ஒரு லைன் போடுங்க. இந்த மாதிரி ஷேப்பு கிடைக்கும். சென்டரில் உள்ளதில் ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. இப்போது இந்த சைடில் உள்ள லைனில் ஒவ்வொரு லைன்லையும் இதே மாதிரி அந்த லைனோட சின்ன லைனாக ஒன்று, அப்புறம் அதோட சின்ன லைனு, அதோட சின்ன லைனு, அப்படியே ஒரு 5 லைன் போட்டு வாங்க. பார்த்தா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். நீங்கள் ஒரே பிளேஸில் நின்று போடக்கூடாது, சுற்றி சுற்றி வந்து நின்று போடணும். இல்லாட்டினா அந்த லைன்ஸ் வந்துட்டு கிராஸாக போகும். இதே மாதிரி சுற்றிரும் போட்டுக்கோங்க. 2 3 4 5 இதே மாதிரி சுற்றிரும் போட்டுங்க. போட்டு முடித்தாச்சு. எல்லா சைடும் லைன்ஸ் போட்டு முடித்தாச்சு. இப்போது அந்த 2 புள்ளிக்கும் இடையில் இந்த சைடு லைன்லேருந்து ஒவ்வொரு லைன் இழுத்து விடணும். பாருங்கள், 2 புள்ளிக்கும் இடையில் வரணும் அந்த லைன்ஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், இந்த 2 புள்ளிக்கும் இடையில் வரணும் அந்த லைன்ஸு. மேலேருந்து வரும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்புறம் சென்டரில் வரும்போது அது லைனோடு சேர்ந்துட்டு அந்த சென்டருக்கு இடையிலே வந்துடும். இதே மாதிரி எல்லா சைடும் போட்டுடுங்க. ஃபைனல் லைன்ஸ் பாருங்கள், இது ஃபைனல் பாக்ஸில் போடுறோம். இதே மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. முடிச்சாச்சு. இப்போது மேலே உள்ள லைன் இருக்குல்ல, சின்ன லைன், எல்லாத்தோட சின்ன லைன், அது மேலே இப்படி கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே சுற்றி விடுங்க. அந்த லைனோடு ஜாயின் பண்ணி விட்டுட்டு சைடில் உள்ள லைனெல்லாம் இதே மாதிரி கொண்டு வந்து கர்வ் போட்டுடணும். இதே டிஸ்டன்ஸ்லேயே. ரொம்ப ஈஸி. பார்க்கும்போது பெருசாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸி. அப்படியே எல்லா சைடும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் கர்வ் மாதிரி கொண்டு வந்து அப்படியே அந்த கர்வோடு ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான், மேலே உள்ள கர்வோடு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு முடிச்சிடுங்க. ஃபைனல் கர்வ் போட்டாச்சா? கோலம் ரெடி. இந்த கோலம் 5 புள்ளியில் போடுறது. இது சின்னதாக இருக்குது. இன்னும் பெருசாக போகணுன்னா அந்த கேப்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த லைன்ஸ் மாதிரியே ஒரு விளக்கு கோலம் போடுறேன் பாருங்கள். இந்த லைன்ஸு ஷேப்லேயே ஒரு விளக்கு கோலம் போடுறேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிக்குதோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இதுக்கு மேலே பெருசாக போகணுன்னாலும் நீங்கள் இடையில உள்ள கேப்லாம் நீங்கள் பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விளக்கு கோலம் போட்டுக்கோங்க. இதுக்கு புள்ளியெல்லாம் கிடையாது. இதுவுமே ஈஸி தான். பாருங்கள், இந்த லைன்ஸு உள்ள கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி புள்ளி இல்லாமல் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு புள்ளி வச்சு தான் வரும்னா புள்ளி வச்சு நீங்கள் என்னென்ன சின்ன டிசைன் என்ன வருதோ அதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இடையில உள்ள கேப்லாம். இதே மாதிரி சுற்றிரும் போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள், கோலம் ரெடி. அவ்வளோதான். எப்படி இருக்குது கோலம்? பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.